வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் கோவமா ரூபா விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுல ரொம்பவே அப்செட்டான விஜயா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாரும் மாறி மாறி என்னன்னு கேட்க, ஒரு வழியா மனோஜ் என்னைய வெளியே போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அம்மா அழுவுறதே பெரிய ஆச்சரியம்னா மனோஜ் இப்படி சொன்னாங்கிறது அதை விட பெரிய ஆச்சரியங்கிறாரு முத்து. மனோஜாவாமா அப்படி சொன்னா அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டா, ரூமை விட்டு வெளியில போன கோவமா கத்திட்டான், எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க விஜயாவை எப்படி தேத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு முத்து கேட்க, அது அவனுதானேடா கேட்கணுங்கிறாரு ரவி. டேய் வா கேப்போம் அப்படின்னு முத்து சொல்ல ரவி வேகமா போறாரு. டேய் மனோஜ்னு முத்து கதவை தட்ட மனோஜ் வெளியே வான்னு ரவியும் கூப்பிடுறாரு. டேய் வெளியில வாடான்னு முத்து கத்த கதவை திறக்கிற மனோஜ், டேய் ஏன்டா எதுக்குடா கத்துறன்னு கேக்குறாரு. டேய் எதுக்குடா அம்மாவை பார்த்து வெளியே போன்னு சொன்ன அப்படின்னு முத்து கேட்க, அழுதுட்டு இருக்காங்க பாருன்னு ரவி சொல்ல மனோஜ் அப்படியே திகைப்பா பாக்குறாரு. பின்னாடியே ரோஹிணி வந்து நின்னு பாக்குறாங்க. என்னாச்சுமா, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் நீதான் அம்மாவை ஏதோ கோவமா திட்டினியாமா, அதான் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல ரொம்பவே ஏக்கமா பரிதாபமா விஜயா மனோஜ பாக்குறாங்க. மனோஜ் அதிர்ந்து போய் நிக்க அப்படியே லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அதை மறைச்சுக்கிட்டு, ஆன்ட்டி ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல விஜயா முறைக்கிறதுல அவங்க பேசாம வாய மூடிக்கிறாங்க. அப்பா, சின்ன வயசுல நான் இவனை திட்டினாலும் அடிச்சாலும் அழுதுகிட்டே போய் அம்மா கிட்ட நிப்பான், இன்னும் மூட்டி விடுவான், அவங்க என்னைய கூப்பிட்டு அடிச்சு முட்டி போட வைப்பாங்க, ஞாபகம் இருக்குதாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க ஏதோ ஸ்கூல் பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, எங்க வீட்ல சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், ஏதாவது தப்பு பண்ணா அம்மா முட்டி போட வச்சிருவாங்க, அதுவும் முத்துவும் நானும் தான் அதிகமா போட்டிருக்கோம், இவனை அப்படியெல்லாம் முட்டி போட வச்சதில்ல அப்படின்னு ரவி சொல்ல, என்ன பண்றது, இவன் தான் செல்ல பிள்ளையாச்சே, அவனை தூசி கூட படவிடாம பாத்துக்குவாங்க, இப்ப பாத்தீங்களா உங்களையே அழ வச்சுட்டானா அப்படின்னு முத்து கேட்க இன்னும் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. என்னடா இது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இல்லப்பா அது அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, வேண்டாம், யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், இப்ப நான் அவனுக்கு வேண்டாதவள ஆயிட்டேன், என்னையவே வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு விஜயா அழுதுகிட்டு இருக்க, பாருப்பா அம்மாவையே இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டான், அம்மாவை அழ வச்சதுக்கு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ப்பா, முட்டி போட சொல்லுங்கங்கிறாரு முத்து. என்னங்க நீங்க சின்ன பசங்க மாதிரின்னு மீனா கேட்க, மீனா இது அம்மா கொடுக்கற பனிஷ்மெண்ட் தான், டேய் முட்டி போடுறா, அப்பா இப்படி பண்ணாதான் அம்மாவோட மனசு ஆறுங்கிறாரு முத்து. ரோஹிணி தகச்சு போய் பார்க்க, டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா மா, என்னம்மா நான் சும்மா சாதாரணமா தாம்மா சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்கிட்ட யாரும் பேச வேண்டாங்க, இப்ப பேசுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, அதனாலதான் நான் வேண்டான்னு உனக்கு தோணுது அப்படின்னு விஜயா ஜாடையா மனோஜ திட்ட, ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, ஏய் நீ பேசாதடி, உன்னால தாண்டி எல்லாம் அப்படின்னு விஜயா கத்த ரோகிணி பேசாம நின்னுடுறாங்க. விஜயா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பண்ற, டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இல்லப்பா நான் நார்மலா தான் சொன்னேன், ஆனா அத அம்மா தான் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல வேகமா எழுந்திருக்கிற விஜயா, ஏங்க இத்தனை வருஷத்துல இவன் என்கிட்ட குரலை உயர்த்தி பேசினதே இல்லைங்க அப்படிங்கிற விஜயா மனோஜ் பக்கத்துல வர அவர் அப்படியே பயந்து போய் பின்பக்கமாவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்னைய வெளியே போன்னு சொன்னேன்ல, இந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்ல, நாளைக்கு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவ, பேசாம நான் இப்பவே எங்கேயாவது போய் தொலையறேன் அப்படின்னு விஜயா அழுதுகிட்டு இருக்க, ஐயையோ இவங்க வேணும்னே டிராமா பண்ணி மனோஜ் மனச பாக்குறாங்களே அப்படின்னு ரோஹிணி பயத்தோட யோசிக்கிறாங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற, நான் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நீ இப்படி சொன்னதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சாதான் அம்மாவுக்கு மனசு சமாதானம் ஆகும்டா, நீ முட்டி போடுறான்னு அதுலயே குறியா இருக்காரு முத்து. டேய் இப்ப என்னடா நான் முட்டி போடணும் அவ்வளவுதானேடான்னு மனோஜ் கேட்க, ஐயோன்னு திகைச்சு போய் பாக்குறாங்க ரோஹிணி. விஜயா முகத்தை பாக்குற மனோஜ் பட்டுன்னு முட்டி போட்டுடுறாரு. என்ன இவன்ற மாதிரி திகைச்சு போய் பாக்குறாங்க ரோஹிணி. எல்லாரும் குறுகுறுன்னு மனோஜ பாத்துட்டு இருக்க விஜயா அழுகையை நிறுத்திட்டு அப்படியே பாக்குறாங்க. ரோஹிணி சேர்னு பாத்துக்கிட்டு இருக்க, என் அம்மாவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, நான் ஏன் அவங்கள கஷ்டப்படுத்த போறேன், எனக்கு எல்லாமே என் அம்மா தான், அவங்க இல்லாம நான் இல்ல, நான் ஏதோ கிளம்புற டென்ஷன்ல பேசிட்டேன், தப்புதான், அம்மா மனசு மாறுற வரைக்கும் நான் இங்கேயே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன், அது நாள் முழுக்கனாலும் எனக்கு சரிதான்,
அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா கொஞ்சம் நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க. அவங்க மனசுல கட்டுவிட்ட தாயத்து வருது. ஓகே, நம்ம தாயத்து கரெக்டா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, பிளான் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற விஜயா ரோஹிணிய ஒரு முறை முறைக்க அவங்க அவமானத்திலயும் அதிர்ச்சியிலயும் கூனி குறுகி நிக்கிறாங்க. மனோஜ், நீ எதுக்கு இப்படி எல்லாம் முட்டி போடணும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எல்லாம் உன்னாலதான் வந்தது. வீணா நீ என்னை டென்ஷன் பண்ணி விட்டுட்ட. அந்த கடுப்புல நான் அம்மாவை கத்தி விட்டுட்டேன். நான் என் அம்மாவுக்காக பண்றேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ரோஹிணிய பார்த்து அவரு ரொம்பவே கடுப்படிச்சு விட ரோஹிணி அழாத குறையா நிக்கிறாங்க. விஜயா அப்படியே லைட்டா சிரிப்புக்கு மாறுறாங்க. தாயத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஜயா அப்படியே ரோஹிணிய பார்க்க, ரோஹிணி என்னடா இதுங்கிற மாதிரி விஜயாவை பாக்குறாங்க. ஸ்ருதி இத வீடியோ எடுக்க ஆரம்பிக்க, ஸ்ருதி என்ன பண்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அம்மா மேல இருக்க பாசத்துல இவ்ளோ பெரிய பையன் முட்டி போட்டுட்டு இருக்காராம். நல்ல சென்டிமெண்டான கண்டென்ட், அத ரீல்ஸா போட்டு விடுறேன். மதர் சென்டிமெண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிரும்னு ஸ்ருதி சொல்லிட்டு எடுக்க, ஏய் ஸ்ருதி, எதை பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணி அம்மாவோட கோவத்தை அதிகமாக்காத அப்படின்னு ரவி சொல்ல, டேய் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கிடைக்காதுடா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. கரெக்ட் பலகுரலு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, திரும்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு தெரியாதுன்னு முத்து சொல்ல மறுபடியும் வீடியோ எடுக்கிறாங்க ஸ்ருதி. ஏய் அப்படின்னு ரவி தடுத்துட்டு இருக்க, டேய் மனோஜ், நீ என்னடா சின்ன பையன் மாதிரி முட்டி போட்டுட்டு இருக்க? அண்ணாமலை கேட்க, அம்மாவை கத்துனதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்னா நான் அதை பண்றேன்ப்பா, விடிய விடிய கூட நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி ரொம்பவே அருவருப்பா பாக்குறாங்க. விஜயா மெதுவா மனோஜ் பக்கத்துல வந்து தோல்ல கைய வச்சு, மனோஜ் வேண்டாம்பா, எந்திரி, உனக்கு கால் வலிக்கும், எந்திரி அப்படின்னு எழுப்பிவிட பாக்க, இல்லம்மா என்னால நீ அழுதுட்ட, அதை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, நான் நான் அழலடா, நீ எழுந்திரின்னு விஜயா கம்பல் பண்றாங்க. இல்லம்மா, இப்பவும் உங்க கண்ணு கலங்கிதான் இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. டேய், அம்மா தான் எழுந்திரிக்க சொல்றால அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்லப்பா, அம்மா என்னால அழுதுட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. விஜயா இப்ப ஆனந்த கண்ணீர்ல மிதந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நான் அழலடா, நீ எழுந்திரி அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு இருக்க. இல்லம்மா, நீங்க சிரிங்க, நான் அப்பதான் எழுந்திருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க. கண்ணை தொடச்சிக்கிற விஜயா சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ரொம்பவே கேவலமா இருக்கு. தலையில அடிச்சுக்கிற அண்ணாமலை, இதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்கலான்றாரு. விஜயா திரும்பி பார்க்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காத விஜயான்னு எழுந்திருப்பான்னு சொல்ல, சாரிமா அப்படின்னு எழுந்திருக்கிற மனோஜ், என் மேல உனக்கு கோவம் இல்லல்லம்மா அப்படின்னு கேட்க, இல்லடா, நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன், நீ அப்படி சொன்னது எனக்கு வருத்தமாயிடுச்சு, அவ்வளவுதான்னு சொல்ல அம்மாவோட கையில எடுத்து வச்சுட்டு, சாரிம்மா, நான் இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இம்போசிஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி சரி, எனக்கு தெரியும், நீ என்னைக்கு இருந்தாலும் ஏன் புள்ள, அத யாராலையும் மாத்த முடியாதுன்னு ரோகிணிய ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயா சொல்ல மனோஜ் அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. மறுபடியும் கண்ணை தொடச்சுக்கிட்டு, சரி சரி, உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு விஜயா சொல்ல வேகமா தலையாட்டிட்டு கிளம்புறாரு மனோஜ். என்னடி எங்கிட்டயே வா அப்படின்னு விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்ப, ச்சே அப்படின்னு நிக்கிறாங்க ரோஹிணி. ச்சே, சீரியஸா ஏதாவது ஆகும்னு பார்த்தேன், இப்படி சட்டுன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஸ்ருதி வருத்தப்பட்டுட்டு இருக்க. உனக்கு இதே வேலையா போச்சு, நேரம் ஆயிடுச்சு, வா வா கிளம்பலான்னு ஸ்ருதியோட கைய பிடிச்சி இழுத்திட்டு ரவி கிளம்பிடுறாரு. எல்லாரும் போனதும் முத்தமும் மீனாவும் மட்டும்தான் அங்க இருக்காங்க. மீனா, இங்க வேற என்னமோ நடக்குது அப்படின்னு அவரு சொல்ல, என்னதுங்கன்னு மீனா கேக்குறாங்க. அதான் என்னன்னு தெரியல, ஆனா அம்மாவுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் சைலண்டா ஒரு வார் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் வாங்க அப்படின்னு மீனா கிச்சனுக்கு போயிட முத்துவும் போயிடுறாரு. ரூம்குள்ள வர்ற மனோஜ் பெல்ட போட்டுக்கிட்டே, வர வர இப்ப எல்லா விஷயத்துக்கும் டிராமா பண்றாங்க, சின்ன விஷயத்த போய் பெருசு பண்ணிக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவரு கிளம்ப, உள்ளர வந்த ரோகிணி, நம்ம கட்டின தாயத்து நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு யோசிச்சு சந்தோஷம் மூடுக்கு மாறிடுறாங்க. ஒருவேளை ரோகிணியோட தாயத்து அந்த ரூம்குள்ள மட்டும் வேலை செய்யும் போல இருக்கு, விஜயாவோட தாயத்து ரூமை தாண்டி மட்டும் தான் வேலை செய்யும் போல இருக்கு. விஜயாவும் பார்வதியும் அவங்க வீட்டுல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க, நீ இங்கேயே இருன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு உள்ளர வர்றாங்க சிந்தாமணி. என்ன மாஸ்டர், பசங்க யாரும் வரலையா? நான் தான் சீக்கிரம் வந்துட்டேனா? மாஸ்டர், விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அதான், உங்க பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு பொய் சொல்லிட்டு வந்து எங்க வீட்டுல எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருங்கிறாங்க சிந்தாமணி. விஜயா எந்த ரியாக்ஷனும் இல்லாம காஃபியை குடிச்சிட்டு இருக்க. என்னது, முத்து எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போனானா? அவங்க பணத்தை மட்டும் எடுத்துட்டு போனான்னு சொல்லுங்கன்னு பார்வதி வெடுக்குன்னு சொல்றாங்க. அதான், அந்த பணம் போச்சு அப்படின்னு சிந்தாமணி ஏதோ அவங்க பணம் போன மாதிரி சொல்ல, உடனே காஃபி கப்பை கீழே வைக்கிற விஜயா, ஆமா,
அந்த பூ கட்டுற பணத்தை நீங்க ஆளை வச்சு திருடுனீங்க. புருஷன் பொண்டாட்டி பணம் போச்சுன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? அதனாலதான் அவன் உங்க வீட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தான். இதுல ஒண்ணும் தப்பில்லையே அப்படின்னு விஜயா கத்த திகைச்சு போற சிந்தாமணி, என்ன மாஸ்டர் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களேன்னு சிந்தாமணி கேக்குறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்க பண்ணுனது தப்பு அப்படின்னு விஜயா கத்த பார்வதி நம்ப முடியாம விஜயாவை பாக்குறாங்க. ரொம்பவே அதிர்ந்து போற சிந்தாமணி, என்னங்க மாஸ்டர் நீங்களா இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்லிதானே நான் இப்படி அப்படின்னு ஆரம்பிக்க உடனே திரும்பிக்கிற விஜயா, என்னது நான் எப்ப சொன்னேன்? அந்த ஆர்டர் கிடைக்க விடாம செய்ய சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணு மீனா கிட்ட இருந்து பணத்தை திருடுங்கன்னு சொல்லல, அவளை கீழே தள்ளி விட்டு கைய உடைங்கன்னு சொல்லல அப்படின்னு விஜயா கத்த கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்ற சிந்தாமணி தலைய குனியறாங்க. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இப்ப முத்து வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு விஜயா சிந்தாமணிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்ன அவங்க பணத்தை நீங்க கொண்டு போனா அவன் வந்து எடுக்கதான் செய்வான் அப்படின்னு விஜயா கத்த, விஜயா நீயா பேசுறங்கிற மாதிரி பார்வதி பாக்குறாங்க. என்ன மாஸ்டர் நீங்க? மீனா உங்களுக்கு பிடிக்காத மருமக, அவ டெக்கரேஷன் பண்ணக்கூடாதுன்னு தானே நீங்க நினைச்சீங்கன்னு சிந்தாமணி கேக்குறாங்க. வேகமா எழுந்திருக்கிற விஜயா, அது வேறங்க. அதுக்காக அவ கைய அடிபடுற அளவுக்கு பண்ணுவீங்களா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா? இந்த மாதிரி ரவுடித்தனத்தெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. போதும், இனிமே நீங்க இங்க டான்ஸ் கத்துக்கலாம் வர வேண்டாம் அப்படின்னு விஜயா கத்திட்டு திரும்பி நிக்க, அடங்கப்பா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க பார்வதி. என்னங்க மாஸ்டர் ஏன் இப்படி சொல்றீங்க? நான் அடுத்த மாசம் சலங்க பூஜை வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்னது சலங்க பூஜையா? இன்னும் நீங்க டான்ஸ் கத்துக்க வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சலங்க பூஜையா? என்ன கலைய விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி அவசரப்படுற ஆளுங்களுக்கெல்லாம் என்னால கத்து கொடுக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோன்னு பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. சிந்தாமணி, நீங்க நாளையில இருந்து ஏன் இப்பல இருந்து வர வேண்டாம், முதல்ல நீங்க வெளியே போங்க அப்படின்னு விஜயா வெளிய கைய நீட்டி காட்ட பார்வதி ரொம்பவே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அதிர்ச்சியோட நிக்கிற சிந்தாமணி, மாஸ்டர் என்ன நீங்க இப்படி திடீர்னு அப்படின்னு மெதுவா கேட்க, ஏன் வீட்டுக்காரருக்கு நான் உங்க கூட பழகுறது பிடிக்கல. நீங்க ஏன் கூட பழகிட்டு அந்த மீனா மேல வண்டியை ஏத்த பாத்திருக்கீங்க, அவகிட்ட இருந்த பணத்தை புடுங்கிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க தான் பண்ணுனீங்கன்னு என் வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அவரு என்ன திட்டுறாரு. இதுக்கப்புறமும் நான் உங்க கூட பழகிட்டு இருந்தா வீட்டுல என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க, ஓகே சந்தோஷன்ற மாதிரி தலையாட்டுறாங்க பார்வதி. விஜயா கோவமா கீழ்மூச்சு பெருமூச்சு எடுத்துட்டு இருக்க, என்ன மாஸ்டர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் சலங்க பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அரங்கேற்றம்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, என்ன அரங்கேற்றமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பார்வதி எழுந்து நின்னு கேட்க, ஆமா பார்வதி, அரங்கேற்றம் பண்ணணுங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆனா மாஸ்டர் இப்ப என்ன வரவேணான்னு சொல்றாங்களே அப்படின்னு சிந்தாமணி வருத்தமா சொல்ல, இதோ பாருங்க சிந்தாமணி, உங்களுக்கு கத்துத்தர எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க கிளம்பலான்னு மறுபடியும் வாசலை நோக்கி கைய காட்டுறாங்க. மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாஸ்டர்னு சிந்தாமணி பக்கத்துல வந்து நிக்க, அதெல்லாம் முடியாது. மீனா எனக்கு ஆகாத மருமக தான், ஆனா நீங்க எல்லாம் மீறி போயிட்டீங்க. இனிமே அவ தொழில கெடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவளுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. முத்து அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டான். முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு விஜயா அந்தர்பல்ட்டி அடிக்க நம்மளாலேயே நம்ப முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிற சிந்தாமணி, சரிங்க மாஸ்டர், என்ன இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? புரியுது, யார நம்புறதுன்னே புரியல. பரவாயில்ல மாஸ்டர், நான் கிளம்புறேன் அப்படின்னு முகத்துல வேதனையோட சிந்தாமணி சொல்றாங்க. போய் சோஃபால இருக்க தன்னோட பேக் எடுத்து விட்டு நான் வரேன் பார்வதிங்கிறாங்க சிந்தாமணி. அப்பாடா தொலைஞ்சது, ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி பார்வதி இம்முன்னு தலையாடுறாங்க. யார நம்புறதுன்னு தெரியலன்னு இவ சொல்றா பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா திரும்புறவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற பார்வதிய பார்த்து திகைச்சு போறாங்க. மெதுவா பக்கத்துல வந்து, பார்வதி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேட்க, சுயநினைவுக்கு வர்ற பார்வதி, இல்ல மீனாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுற, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படியே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண விஜயா, அதுதான் நல்லது. ஆமா திடீர்னு எப்படி மீனா பக்கம் சாஞ்ச, எப்படி மீனா மேல உனக்கு இவ்வளவு பாசம் வந்துச்சு அப்படின்னு பார்வதி ரொம்பவே ஆச்சரியமா கேட்க, ஆமா பாசம் அப்படியே பொங்குது. போவியா, அவ என்னைக்குமே எனக்கு ஆகாதவ தான் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப
மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி சிந்தாமணிய வெளியே போக சொன்ன அப்படின்னு பார்வதி கேட்க, என் வீட்டுக்காரரு சொன்னாரு, யாருக்கு எதிரிங்க அதிகமாகறாங்களோ, யார் முன்னேற்றத்தை கெடுக்கணும்னு ஒரு கூட்டம் வேலை செய்யுதோ அவங்களுக்கு கடவுள் துணை இருப்பாரு. அவங்களுக்கு எவ்வளவு எதிரி இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்க பெரிய ஆளாவாங்கன்னு அவரு சொன்னாரு அப்படின்னு விஜயா சொல்ல, சரி அதுக்குன்னு பார்வதி கேக்குறாங்க, அந்த பூக்கற்றவளுக்கு எதிரி அதிகமா இருந்தா அவ பெரிய ஆளாயிடுவா. அதனாலதான் அவளுக்கு யாரும் எதிரிங்க இருக்க கூடாதுன்னு சிந்தாமணிய கட் பண்ணி விட்டேன். அந்த மீனா பெரிய ஆள் ஆகக்கூடாது. அவள பெரிய ஆள் ஆகவும் நான் விட மாட்டேன். யாராவது எதிர்த்தாதானே அவ பெரிய ஆள் ஆவா? யாருமே எதுக்கலன்னா அதனாலதான் இவள கட் பண்ணி விட்டேன் அப்படின்னு ரொம்பவே அறிவாளித்தனமா விஜயா சொல்ல, ச்சே அதானே பார்த்தேன், நீயாவது திருந்த போறதாவது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற பார்வதி எப்பவுமே திருந்த மாட்டா. ஹம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஒரு பெரிய வீட்டோட கேட்டு முன்னாடி கார் வந்து நிக்குது. கார் திறந்துட்டு சிட்டி இறங்கி வர, ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ளார இருந்து அவங்க அடியாள் ஒருத்தர் வந்து மாலை போட்டு விடுறாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து சிட்டிய தூக்க, டேய் விடுங்கடா, நான் என்ன எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சா வந்திருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்டான்னு வெறுப்பா சொல்றாரு சிட்டி. இருக்கட்டும்னு, நீ வந்துட்டல்ல, எங்களுக்கு அது போதும்னு ஒரு அல்லக்கை சொல்ல, இப்பெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் பெரிய மனுஷன் அர்த்தம்னு அப்படின்னு இன்னொரு அல்லக்கை சொல்ல, டேய் நீ வேற காண்டு ஏத்தாத, நானே கடுப்புல வந்திருக்கேன் அப்படின்னு சிட்டி வேகமா உள்ளர போக அல்லக்கைங்க 3 பேரும் ஃபாலோ பண்றாங்க. சிட்டி வேகமா வந்து அவரோட ஆபீஸ் சேர்ல உட்கார, என்ன சிட்டி யோசனையா இருக்க அப்படின்னு பிஏ கேக்குறாரு. அந்த முத்து என்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டான், சத்யாவும் பரீட்சை எழுதிட்டான், நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சிட்டி கோவமா சொல்ல, டென்ஷன் ஆகாத, டைம் வரட்டும், அந்த முத்துவ ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு பிஏ சொல்ல, நேரம் வரட்டும்லாம் வெயிட் பண்ண முடியாது, எப்பவுமே அந்தந்த கணக்க அப்பப்ப தீர்த்துடணும். முத்து அவன் வேலையை காட்டிட்டான், என்னால என்ன முடியும்னு நான் அவனுக்கு காட்டணும்ல அப்படின்னு சிட்டி கேட்க, ஆமான்னு என்ன பண்ணணும் நீ சொல்லு, நேரம் அங்க தூக்கிட்டு வந்து 4 தட்டு தட்டலாமான்னு அப்படின்னு ஒரு அல்லக்கை எகிரி குதிச்சிட்டு இருக்க, டேய் இங்க வாடான்னு கூப்பிடுறாரு சிட்டி. என்னன்னு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா போக, பலார்னு ஒரு அறை விடுறாரு சிட்டி. ஏண்டா நம்ம இடத்துக்கு வந்து அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு போறான், அவனை தூக்கிட்டு வந்து அப்படிங்கிற சிட்டி ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்றாரு. இதுக்கு மேல அவங்கிட்ட அடிதடி எல்லாம் வேலைக்கு ஆகாது, புத்திசாலித்தனமா யோசிச்சு அவனை எதுலயாவது மாட்டி விடணும் அப்படின்னு சித்தி சொல்ல, அண்ணே 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட அவன் கார்ல சிலைய வச்சு திருட்டு சிலைய கடத்திட்டான்னு தூக்கி உள்ள வச்சோமே, அப்படி பண்ணிரலாம் இல்லன்னு இன்னொரு அடியாள் கேக்குறாரு. உடனே சித்தி வேகமா சேர விட்டு எழுந்து அவங்கிட்ட வர, பயந்து போய் 4 அடி பின்னாடி போயிடுறாரு. அவனுக்கு அதெல்லாம் பத்தாதுடா, அதுவும் இல்லாம முன்ன மாதிரி சிலையெல்லாம் இப்ப கைக்கு வர்றதில்ல, வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சிட்டி கரடி குட்டி மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்து யோசிக்கிறாரு. எழுந்திருக்கிற பிஏ, ஏன் சிட்டி அவன் கார்ல ட்ரக்ஸ் ஏதாவது வச்சு விட்டுலாமா அப்படின்னு கேட்க, சிட்டி ஒரு முறை முறைச்சிட்டு, மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு ஐடியா கொடுக்குறியா, அப்படியே வச்சாலும் அவன் கார்ல சவாரிக்கு வந்தவன் வச்சான்னு சொல்லி அவன் தப்பிச்சிருவான், இதெல்லாம் தாண்டி அவனுக்கு வலிக்கிற மாதிரி வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு சித்தி சொல்ல, அப்ப என்னதான் பண்றதுன்னு பிஏ கேக்குறாரு. யோசிக்கிறேன், நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே அவனை நிம்மதியா பொழைப்பு நடத்த விட மாட்டேன் அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு இருக்காரு சிட்டி. சீதா கோவில் முன்னாடி பூக்கடையில நின்னு பூ கட்டிட்டு இருக்க, வேகமா வர்ற அவங்க அம்மா, சீதா உனக்கு நேரமாச்சு நீ கிளம்புங்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவங்க சொல்ல, இல்லம்மா டைம் இருக்கு, நான் அப்புறமா கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, சத்யா நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆ இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலதாம்மா போவேன், நைட் ஆனா நிறைய டெலிவரி வருது, தான் மத்தியானத்துக்கு மேல வர சொல்லிட்டாங்கன்னு சத்யா சொல்றாரு. டேய் இப்படி ராத்திரி போயிட்டு இருக்காத, பகல்லையே பாக்குற வேலை ஏதாவது இருந்தா பாக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா அப்படின்னு சத்யா கூப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த வேலை வேணாம், கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ரிசல்ட் வர்ற வரைக்கும் வீட்லயே சும்மாவாமா இருக்க முடியும், அது வரைக்கும் இந்த டெலிவரி வேலையை பாக்குறேன் அப்படின்னு சத்யா சொல்ல, என்னமோடா அப்படின்னு அவங்க அம்மா சலிப்பா திரும்புறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானேன்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, டேய் மீனாக்கா வர்றாடா அப்படின்னு சீதா சொல்ல, 3 பேரு வா மீனான்னு மீனா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன சத்யா நீ இங்கதான் இருக்கியா, உனக்கு எப்ப ரிசல்ட் வருதுன்னு வண்டியை நிறுத்திக்கிட்டே மீனா கேக்குறாங்க. இன்னும் டேட் சொல்லலக்கா, அடுத்த மாசத்துல வந்துரும் அப்படின்னு சத்யா சொல்ல, எப்படியே நீ பாஸ் ஆயிடுவ, எந்த மாதிரி வேலைக்கு போக போற, இல்ல மேல படிக்கணும்னு ஐடியா இருக்கா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, மாமா உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் இல்லக்கா, ரொம்ப படிச்சாலும் அதுக்கேத்த வேலையை தேடணும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும், படிச்ச வரைக்கும் போதும்னு சத்யா சொல்ல, அடேங்கப்பா எவ்வளவு பொறுப்பாயிட்டான்னு அவங்க அம்மாவும் சீதாவும் பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலைக்கு போக போறேன்னு சீதா கேட்க,
சொன்னா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் நீ ஆசைப்படுறத சொல்லுடான்னு மீனா கேக்குறாங்க. சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா டெவலப் ஆகி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி எய்ம் பண்ணி அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க சீதா கலகலன்னு சிரிக்கிறாங்க. டேய் என்னடா, நாம இருக்கிற நிலைமைக்கு சொந்தமா தொழில் ஆரம்பிக்க முடியுமா? நடக்கிற கதையை பேசுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் ஒன்னும் இப்பவே ஆரம்பிக்க போறேன்னு சொல்லலையே. முதல்ல ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நல்ல ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறம் தனியா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சத்யா சொல்ல அவங்க அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே பாக்குறாங்க. சந்தோஷம் சத்யா, ஆனா இப்படியெல்லாம் உனக்கு ட்ரீம் இருக்கா அப்படின்னு சீதா கேட்க, ஆகணும்னு நினைக்கிறேன் நடக்குமான்னு தான் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. டேய் அதெல்லாம் முயற்சி பண்ண எதுனாலும் நடக்கும். என்ன பாரு, வீடு வீடா போய் பூ கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ மண்டப டெக்கரேஷன்ல வாங்கி ஆர்டர் வேலை பாக்குறேன்ல. கொஞ்சம் முயற்சியும் நேர்மையும் இருந்தா போதும் சத்யா, நாம அடையணும்னு நினைக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா என்ன கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையா இருக்கணும்னு மீனா அட்வைஸ் பண்றாங்க. நானும் அப்படிதான்க்கா நம்புறேன், பாப்போம். சரி நான் கிளம்புறேன். அம்மா பை. சீதா கிளம்புறேன் அப்படிங்கிற சத்யா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சரி கோவில்ல மாலை கேட்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க. என்னக்கா தலையில பூ கூட வைக்காம வந்திருக்க, இரு வர்றேன் அப்படிங்கிற சீதா ஒரு 1.5 முழம் பூவை எடுத்து திரும்புக்கான்னு அவங்க அக்கா தலையில பூவை வச்சு விடுறாங்க. சீதா ஏன் தலையில பூ வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்ப கல்யாணத்துக்கு பூ வைக்கிறது, நீ லவ் பண்றவரை எப்ப அறிமுகப்படுத்த போற அப்படின்னு மீனா கேட்க, அவரும் அதத்தாங்கா கேட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்றேங்கிறாங்க சீதா. எல்லாம் கூடி வந்துருச்சுன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவோம். ஆமா, நான் குடுத்த பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டேல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்காங்கிறாங்க சீதா. சீட்டு வேற போடுறேன்னு சொன்னேன்னு மீனா கேட்க, ஆமாங்கா கல்யாண செலவுக்கு அது உதவும் இல்ல, அதனால சீட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மாசம் மாசம் 5000 ரூபாய் கட்டுறேன். அப்புறம் நகை கடையில அம்மா சீட்டு போடுவாங்கல்ல, அதுக்கும் 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல, அப்படின்னு பெருமையா சிரிக்கிறாங்க மீனா. நகை விலை வேற ஏறிக்கிட்டே போகுதுல்ல அப்படின்னு சீதா சொல்ல, ஆமா சீதா, முன்னெல்லாம் ஒரு 5-6 மாசம் சீட்டு கட்டினாலே நகை வாங்க முடியும், இப்ப அப்படி இல்ல, 70,000 80,000ன்னு போய்கிட்டே இருக்கு. சரி நீ எதுவும் கவலைப்படாத, உன் மாமாவும் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் இருக்காரு, நாங்க இருக்கோம், நீ எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு மீனா சொல்ல, அத பத்தி எனக்கு தெரியாதா, நம்ம மாமா மாதிரி ஒருத்தர் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது நமக்கு பெரிய லக்கு தான் அப்படின்னு சீதா சொல்ல, மீனா ரொம்பவே நிறைவா சிரிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல நானு இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அத கேட்டதுல இருந்து எனக்கு மனசே ஒரு மாதிரியா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன விஷயம் சொன்னாங்கன்னு முத்து கேக்குறாரு. நீங்க கோவப்படாம இருக்கணும்னு சொன்னாங்க, கைய காட்டுங்க அப்படின்னு அவரோட கைய புடிச்சு அதுல கைய கட்டி விடுறாங்க மீனா. கோவம் வராம இருக்கணும்னா சரக்கடிச்சா போதும்னு முத்து சொல்ல, உங்கள அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி முத்தி மீனா பாக்க, என்ன தேடுறன்னு முத்து கேட்க, உங்கள அடிக்கதான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே அங்க இருக்க ஃபைல் எடுத்து முத்துவ அடிச்சிட்டு இருக்காங்க. மீனா மீனா வன்முறை வேணாம், சொன்னா கேளு அப்படின்னு முத்து ஓடிட்டு இருக்க, சரியா செருப்பு கழட்டிட்டு விஜயா உள்ளார வர்றாங்க. மீனா கையில இருக்க ஃபைல வீச முத்து குனிஞ்சிக்க, அது சரியா விஜயா மேல போய் விழுந்துடுது. டென்ஷன் ஆகுற விஜயா மீனாவை அப்படியே முறைக்க, மீனா பயந்து போய் பாக்குறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.